Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campana Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. Experience ultra luxury living with exclusive 3 and 4 BHK residences in a boutique community of just 128 finely crafted homes. TVS Emerald Luxure is located behind VR Mall near Anna Nagar. These homes feature Italian marble flooring, premium wooden finishes, and thoroughly designed layouts filled with natural light and ventilation. TVS Emerald is one of the largest real estate developers in Chennai, with multiple projects across the key development zones in the city. Backed by 114-year-old legacy of the TVS Group, the brand built on trust, value, and service towards its customers. Mukk Mela Raja. Hey. Hey. Goinda. Hey. கேம்பா தான் பாத்தீங்களா? நீங்க சஞ்சு சாம்சன் போட்டு கீழ்ச்சி கொடுத்துட்டான். வெள்ளாண்டா சஞ்சு. அதே மாதிரி டிவிஎஸ் எமரல் வாங்கி தள்ளுங்க. பிளாட்ஸ் எல்லாம் இருக்கு, அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, வில்லாஸ் இருக்கு. எது பிடிச்சோ வாங்குங்க. ஹோலிசரா சாப்பிடுங்க. ஹெட் டு டோ வெல்னஸ், ப்ராப்பர் வெல்னஸ். வெல்னஸ் எல்லாமே ஓகே சீக்கா. ஆனா இன்னைக்கு சஞ்சு சேட்டா ஒரு அடிபொலி போட்டு இந்தியன் டீம் டேக்கிங் them home. What a knock, Chika. Probably one of the best chases we've ever seen. ஒரு World Cup crunch game, quarter final game. I was also in doubt. West Indies 185 plus அடிச்சானா இந்தியா கஷ்டப்படுவாங்கன்னு ஒரு மாதிரி பேர்ந்தது. But the way that he paced his innings, hats off man. That is an innings of class written all over it. இப்ப புரியுதா சேக்கா ஏன் சஞ்சு சாம்சனை இவ்வளவு பேக் பண்ணுவேன்னு? இப்ப புரியுதா உங்களுக்கு? டேய் பிளேட் எம்எல் மாத்திரியா? சரி மாத்து. வெஸ்ட் இண்டீஸ் போலிங் நான் என்ன சொன்னேன்? இது பொட்லம் போலிங் ஒன்றா சான்ஸ் கிடையாது. போலிங் நல்ல மேட்ச். இது ஒன் சைடட் மேட்ச்லாம் கிடையவே கிடையாது ஜீகா. ப்ளீஸ் என்ன சொன்னீங்க? 195 அடிச்சா கஷ்டம் இந்தியா கம்பெனி இப்படின்னா. டேய் சான்ஸே கிடையாது. இந்த போலிங் வச்சு ஸ்கோப் இல்ல. அவங்க 200 அடிச்சோட அடிச்சிருப்பாங்க பசங்க. சஞ்சு நீ சொன்ன மாதிரி சஞ்சு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சேசஸ் ஐ எவர் சீன். இந்த மாதிரி நாக் நான் பார்த்ததில்ல டிவிஎஸ் ஆஃப் லேட். அந்த காலத்துல விராட் கோலி நாக் நான் வந்து கிரவுண்ட்ல இருந்தேன். அதை அடிக்கச்சே பாகிஸ்தானோட. இங்க பாருங்க, அதான் சொன்னேன், காட் இஸ் டிசைன்ட் எவ்ரிதிங் ஃபார் யூடா. நான் சொல்லினே இருந்தேன் 2 மேட்சா எங்கேயே வருது பாரு, எல்லாமே உனக்கு. அல்டிமேட்லி காட் இஸ் பீன் பிஹைண்ட் யூ. பிகாஸ் நீங்க பாருங்க டிவிஎஸ் லாஸ்ட் 2 மேட்ச் 20 பால்ஸ் 20 of 7 balls 20 of 12 balls ஏதோ வந்துட்டு இருக்கானுங்க. போன மேட்சே நம்ம சொல்லுவோம் காட் இஸ் டிசைட் எவ்ரிதிங் ஃபார் ஹிம். அந்த மாதிரி ஆனா நிஜமா சொல்றான், நீ இந்த மாதிரி நான் நாக் பார்த்ததுக்கடா. நீ விராட் கோலி நாக் நான் மெல்பர்ன்ல பாத்துக்கேன் பாகிஸ்தான். இந்த மாதிரி சேஸ்ல அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா 97 out of 50 balls. ஐ மீன் விராட் கோலி எக்லிப்ஸ் பண்ணா பெரிய விஷயம். அண்ட் தட் டு இன் a crunch game, மறக்காதீங்க. அண்ட் ஹேவிங் லாஸ்ட் 2 early wickets, அபிஷேக் சர்மா early அவுட், அதுக்கப்புறம் இஷான் கிஷன் அவுட். அப்ப கூட அந்த மொமெண்டம் உள்ள பாத்தியா? அந்த ஃபர்ஸ்ட் பால் விட்டு தட்டு கட் அப்படின்னு நான் பார்க்குது. அண்ட் ஐ தாட் வியூவர்ஸ், என்னோட ஒப்பீனியன், இன்னைக்கு சஞ்சு சாம்சன் ஹேட் தட் எக்ஸ்ட்ரா செகண்ட் லேட். அலட்சியமா இன்னைக்கு எஃபர்ட்லெஸ் நாக்கு. ஒரு ஆடா தேடா ஷாட் கிடையாது. ஒரு வாட்டி நெவர் லுக்ல கெட்டிங் அவுட். அவன் இப்படி ஆடுனா பேக் ஃபுட்ல ஸ்ட்ரெயிட் ஃபுட், பேக் ஃபுட்ல ஸ்ட்ரெயிட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் பேக் ஃபுட்ல பலான டென்னிஸ் ஷாட் அடிக்கிறான். என்ன மாதிரி ஷாட்ஸ் நீ? வேற லெவல் ஷாட்ஸ் இன்னைக்கு. யா வாட் அன் இன்னிங்ஸ் சீக்கா. நிஜமாவே ஐ மீன் நம்ம பார்த்திருக்கோம் T20 கிரிக்கெட்ல 30 ball 100s 40 ball 100s ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இன்னிங்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். பட் ஒரு மெஷர்டா எப்படி ஒரு ரன் சேஸை ஏஸ் பண்ணோம் சீக்கா. நீங்க சொல்றீங்க 200 plus சேஸ் பண்ணிருப்பாங்கன்னு. டெஃபினட்டா சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிருந்தாருன்னா மேட்ச் வந்து பொட்டலம் ஆயிருக்கும் இந்தியாவுக்கு. ஏன்னா அந்த பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தாங்க. அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இல்ல. அபிஷேக் சர்மால இருந்து, சூரியகுமார் யாதவ்ல இருந்து, ஹர்திக் பாண்டியால இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இல்ல. இந்த பக்கம் சஞ்சு ஆடினதுனால இட் மேட் திங்ஸ் லுக் சோ ஈஸி. அதுதான் உண்மை. Maybe you're right. I agree with you completely. I mean, I'm back and we'll பார்த்தால் தெரியும். Sanju made things look very very easy. நீ பாரு எங்கெல்லாம் நீங்க பாருங்க சீக்கா. நீங்க பவர் பிளேல எடுத்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாரு. ஃபீல்டர் கிட்டயே அடிச்சிருந்தாரு அவரு. Yeah, no. The point I was trying to make is Sanju's knock was so special.
லிட்டரலா சிங்கிள் ஹேண்டடா தூக்கிட்டு போயிட்டாரு. வெரி வெல் சப்போர்ட்டட் பை சூரியகுமார் யாதவ், வெரி வெல் சப்போர்ட்டட் பை திலக் வர்மா, வெரி வெல் சப்போர்ட்டட் பை ஹர்திக் பாண்டியா. ஆனா சஞ்சு தான் அந்த மெயின். லிட்டரலா சொல்லணும்னா அவன் தான் இன்னைக்கு. அவன் இல்லனா இந்தியா மாட்டிருப்பாங்க சீக்கா, அது நீங்க ஒத்துக்கணும். 196 அடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபியர் வரல, ஒரு ஜிட்ரி ஃபியர் வரல. எல்லாரும் எனக்கு ஷுவரா ஃபியர் இருந்தது. ஐயோ என்னடா இவ்வளோ 185 அடிச்சு 185 பிளஸ் அடிச்சோன்னா கொஞ்சம் மேட்ச் டைட்டா போகும். மேட்ச் டைட்டா தான் போச்சு சீக்கா எண்ட்ல ஆக்சுவலி. சரி டைட்டா தான் போச்சு. ஐ அக்செப்ட் வித் யூ அனி, பட் பாயிண்ட் இஸ் வெஸ்ட் இண்டீஸ் bowling கிடையாதுடா அவங்களுக்கு. நான் சொல்லிட்டே இருக்கேன் நேத்துல, யாரா வெஸ்ட் இண்டீஸ் bowling போடுறது? அந்த ஷமார் ஜான் தப்பு தப்பு ஓட டக்கு டக்குன்னு அடி. நான் சொல்லுவேன் தப்பு தப்புன்னு ஓட டக்கு டக்குன்னு அடிப்பான். அவன் வந்து ஆக்சுவலி அவன் பேக் எண்ட்ல டீசென்ட்டா போட்டுந்தான் அவன். அனி நீ பாருடா, அகில் ஹுசைன் அக்கா அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா, அகில் ஹுசைன் bowling கொடுக்கல. அது மாதிரி அந்த இவனுக்கு ராஸ்டன் சேஸ் டீசென்ட்டா போடுறான், அவனுக்கு bowling கொடுக்கல. மீடியம் பேசர் தான் போட்டு தரலாம் அடி அடிக்கிறாங்க. ரொமான் ஷமார் பாரு போட்டு பொல அவனுக்கு போய் கொடுத்துட்டு இருக்காங்க 2 ஓவர்லாம். இந்த விக்கெட்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் எல்லாம் போட முடியாது. ஒன்லி ஸ்பின்னர்ஸ். ஃபாஸ்ட் பாலர்னா நீ பும்ரா மாதிரி இருக்கணும் போலர், இன்டெலிஜென்ட் போலிங், லைன் போறதுக்கு. அந்த விக்கெட் வாஸ் டூ குட் ஃபார் பேட்டிங் அண்ட் லெட்ஸ் பி வெரி கிளியர். ஃபேண்டாஸ்டிக் ஃபார் பேட்டிங். அண்ட் சஞ்சு சாம்சன் ஆன் ஷாட்ஸ்ல பாத்தீங்க டேவிஸ், அப்படின்றா 4, இப்படின்றா 4, இப்படின்றா 6, இப்படின்றா 6, பலாது இப்படின்னா கவர்ஸ் மேல ஃபேவரட் ஷாட் 6. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் பேட்டட் ஆடல அவன் ஷாட்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அலட்சியமா ஆடினா. நீ சொன்ன மாதிரி he was keeping calm. The point is he made one thing. What you are saying is right. சஞ்சு சாம்சன் எல்லாம் இந்த நாக் வந்து அவன் அடிக்கலனா, சப்போஸ் நீ சொன்ன மாதிரி சஞ்சு early out ஆயிருந்தா things could have been probably different. நீ மாதிரி சொல்ற, but somebody else would have scored. That's what I'm trying to say. But Sanju's knock, என்னடா இவ்வளவு, he had so much time to play shots. He has so much time to play shots. என்னடா ஃபாஸ்ட் bowler பேக் ஃபுட்ல டென்னிஸ் ஷாட் அடி ஸ்ட்ரைட் அடிக்கிறாங்களா, ஃப்ரண்ட் ஃபுட்லயே அடிக்கிறான், பேக் ஃபுட்லயே அடிக்கிறான் ஃபாஸ்ட் bowler. போன மேட்ச் கூட பார்த்தோம் பேக் ஃபுட்ல 6 அடிச்சிருந்தான் பேக் ஃபுட்ல. அந்த ஷாட் இஸ் மாஸ்டர்ட் பிரில்லியன்ட்லி. எப்படி ஆடுறான் சஞ்சு, எவனடா இப்படி ஷாட் அடிச்சோ, என்னடா சேட்டா இப்படி பேட்டிங் ஆடியோ, பிரமாதமான பேட்டிங் ஆடியோ நீங்க. ஐயோ இந்த மாதிரி பேட்டிங் நான் பார்த்து கிடையாது. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. So என்ன சொல்ல வரேன்னா, the important thing is ஒரு crunch gameல அவனுக்கு ஒரு crunch game பாரு. அவனுக்கு பாரு 2 20s அடிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு crunch game. அந்த சைடு அபிஷேக் சர்மா நாட் ஸ்ட்ரைக்கிங் த பால் வெல், ஒரு சைடு இஷான் கிஷன் நாட் ஸ்ட்ரைக்கிங் த பால் வெல். இவங்க 2 பேர் அவுட் ஆயிட்டு இவன் அடிச்சே ஆகணும் இந்த கேம். இவன் மஸ்ட் வின் கேம்ல மாதிரி மஸ்ட் அடிச்சு ஆகணும் கேம். எனக்கு மஸ்ட் ஸ்கோர் கேம் ஃபார் சஞ்சு ஆல்சோ. மஸ்ட் ஸ்கோர் கேம்ல மஸ்ட் வின் கேம்ல இந்த மாதிரி ஒரு நாக் ஆடுதுன்னா இட் கால்ஸ் அ நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல். ஐ மீன் இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் இருக்கணும். அவன் பாரு நம்ம ஃபேம்ல ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா டிவியர்ஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் காம்னஸ் இருந்துவான் த்ரூ தி இன்னிங்ஸ். ஒரு வாடி ரஃபில்டா இல்ல, அவன் பாடி லாங்குவேஜ் பார்த்தா ஏதோ பயந்தா மாதிரியே தெரியல. ஐயோ இவ்வளவு பெரிய ஸ்கோரான அலட்சியமா ஆன மாதிரி தெரியல. ஐ மீன் பயந்தா மாதிரி தெரியல. He kept on playing his game. அவன் ஃபர்ஸ்ட் 50 ரன்ஸ் அடிச்சு if I'm right, ஒரு ஃபர்ஸ்ட் 40ல ஒரு 200 ஸ்ட்ரைக் ரேட் இருந்தான். அதுக்கப்புறம் அவனே சொன்னான் தெரியுமா, when wickets started falling, then I realized I'll have to stay there for some time, build up partnerships, and then post match ரொம்ப நாளா பேசினான் சஞ்சு. Then I had to build up partnership. Now அங்கதான் திலக் வர்மா's knock was also very crucial. The Tilak Verma also played some effortless. See, effortless on Tilak Verma, on the shot, but he also played crucial. So, and the crucial partnership between Tilak Verma and Sanju only made things very easy for India. Yeah. But in all fairness, actually, நீங்க பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவும் சஞ்சுவும் கூட டீசென்ட் பார்ட்னர்ஷிப். ஒரு 58 of 35 balls. என்னனால சிக்கா, they were always in the run chase. அதுதான் because of Sanju being in one end. அந்த ரன் சேஸ் நீங்க பாத்தீங்கன்னால they never got the run rate above 10, 11 அந்த மாதிரிலாம் போல. எப்பவுமே 9.8, 10, 9.8, 10. The way this knock was, I rate this knock as, see, I don't want to compare it with that Virat Kohli oda knock oda, because அது வந்து ஒரு different scenario. 30 for 4 ல இருந்து அது சேஸ் பண்ணாங்க. It's a slightly different scenario, different condition. But இங்க in recent times நீங்க பாத்தீங்கன்னா right up there with that knock, Chika. You have to admit it. ஏன்னா அதான் சொல்றேன் நீ அந்த மாதிரி நான் சொல்றேன். Why not? It wasn't just about how explosive or how elegant. அதெல்லாம் விட்டுருங்க. Just the mental side of the things. அந்த கேம் பத்தி நம்ம பேசின்னு இருக்கும்போது ஒரு அவேர்னஸ் பத்தி, கேம் அவேர்னஸ் நிறைய பேசுவோம்ல சிக்கா.
ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம சிங்கிள்ஸ்ல ஈவன் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஹர்திக் பாண்டியாவும் சஞ்சுவும் ஆடும் போது நீங்க பாத்தீங்கன்னா தே வெரண்ட் ஒரே ஓவர்ல முடிக்கணும்னு பார்க்கல மேட்ச. தே டுக் இட் டீப். சரி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போலாம், நம்ம எல்லா ஓவரும் ஒரு பவுண்டரி டார்கெட் பண்ணுவோம், லாஸ்ட் ஓவர் எடுத்துட்டு போனோம்னா அவங்க மேலதான் பிரஷரு. அண்ட் தட் இஸ் சம்திங் ஸ்பெஷல் டு see in the current age சிக்கா. ஒரு லிட்டரலி ஃப்ரம் எம்எஸ் தோனியோட ஹேண்ட் புக்ல இருந்து எடுத்த மாதிரி இருந்தது அது ஆக்சுவலி. கரெக்டா சொல்ற நீ பார்த்தனா அபிஷேக் சர்மா அந்த பார்ட்னர்ஷிப் 29 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஓப்பனிங்ல அதுல அபிஷேக் சர்மா 10 of 10 balls 10 of 11 balls அங்க பாரு. சோ சஞ்சு வாஸ் டாமினேட்டிங் ரைட் டு தி பிகினிங். அங்க இவன் சூரியகுமார் அதுதான் அங்க வந்து 18 of 16 balls, பேலன்ஸ் இவன் 35 19 balls, அங்க வாஸ் டாமினேட்டிங். நெக்ஸ்ட் பாரு 42 of 26 balls. இங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தாங்க. அங்க என்ன பண்ணாங்க, திலக் வர்மா டேக் தி லீட், நீ எடுத்துக்கோடா அப்படின்னு. சோ எப்படி பண்ணிருக்காங்கன்னா அது பியூட்டிஃபுல்லா பேஸ் பண்ணிருக்காங்க. பட் நம்பர் ஆஃப் பால்ஸ் பேஸ் பாருங்க, 17 of 8 balls. அந்த ஹார்திக் பாண்டியா பார்ட்னர்ஷிப் அதுவும் குரூஷியல். சோ ஒரே ஓவர் தான் இட் வெண்ட் அப் டு 11.66 போச்சு. ஒரு 10 பால் போச்சு, 6 பால் தான் போச்சு. ஐ ரிமெம்பர் மேட்ச் வேணும்னா கமெண்ட்ரி இட்ஸ் கோட் 11.66 தான். எல்லா வாட்டியும் அரௌண்ட் 9-10 மெயின்டைன் பண்ணாங்க. சோ ரைட் ஃப்ரம் ஓவர் நம்பர் 1 up to the end over 9-10 இருந்தா. சோ they 9-10 is within the hands. என்ன இந்த மாதிரி ஒரு கடப்பார பேட்டிங் லைன் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. In all fairness, I thought the most important thing about like Sanju Samson's knock என்ன தெரியுமா, calmness. காமாவும் இருக்கணும், அடிக்கணும், மறக்காது கேட்டே. whole world is watching, entire India is watching. கல்கட்டா crowd, நீ சொல்றல நீ ஒரு crowd முன்னாடி அடிக்கணும், கல்கட்டா crowd வேற. இந்த மேட்ச் must win game for India. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இவ்வளவு காமா இருந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அடிக்கிறான் பாரு. சஞ்சு நீ எங்கேயோ போயிட்டடா. வாட் அ நாக் சஞ்சு. பா ஐ ஜஸ்ட் போட் யூடா சஞ்சு. எஸ், அனிருத்தா தான் உன்னோட பிகெஸ்ட் பேக்கர் பா, நான் இல்ல. அனிருத்தா தான் உன்னோட பிகெஸ்ட் பேக்கர் போருமா. இல்ல பட் ஏன் சிக்கா why this knock is even more special னா, இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா highest ever chased ஒரு வேர்ல்ட் கப்ல இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் ஒரு 4 hours to go போது கூட போட்டாங்க இது டெலிவிஷன்ல 173. அந்த ஒரு எல்லா 3 தடவையும் விராட் கோலி தான் மேன் ஆஃப் த மேட்ச். பேசிக்கலி அதுதான் அந்த 150+ சேஸ் பண்ணும்போது எல்லா 3 தடவையும் விராட் கோலி தான் மேன் ஆஃப் த மேட்ச். சோ இப்போ ஒரு 196 மேமத் டோட்டல் சிக்கா வாட் எவர் செட் அண்ட் டன் ஒரு குவார்டர் ஃபைனல் கேம் 180+ or 190+ சேசிங் இஸ் பிரஷர் சிக்கா. நீங்க ஜாலியா சொல்லிடுவீங்க ஈஸியா ஆடிட்டாங்கடா. ஐ அம் ஷூர் சிக்கா, பீ ஆனஸ்ட் சிக்கா, மனசு தொட்டு சொல்லுங்க சிக்கா, மனசு தொட்டு சொல்லுங்க. ஹாஃப் டைம்ல நீங்க கொஞ்சம் பயப்படல, அந்த ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் விழுந்த அப்புறம் கொஞ்சம் பயப்படல உங்க நீங்க. ஆனா உண்மையா சொல்லட்டுமா, நேத்து இதே ஆர்குமெண்ட் தான் ப்ரீ மேட்ச் ஷோல சொல்லிட்டேன். என்ன சொன்னேன் நீ 195 அடிச்சா இந்தியா அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் 210 வேணும்னு. நீ பா நம்ம ரெக்கார்டிங் எடுத்து பாரு சிக்கிச்சிக்கால. That's actually a very good point. I want to ask you this. How crucial was the last 2 overs? இல்ல சிக்கா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்க 210 ன்னு. How crucial was the last 2 overs from Arshdeep and Bumrah சிக்கா? That was the difference to 210. Arshdeep ஒரு ஓவர் கடைசில ஒரு 24 கொடுத்தான், ஒரு நல்லா போட்டான். Bumrah 12th over தான் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் மேட்ச் itself. Bumrah 12th over அண்ணாயா நடுவுல கரெக்டா வாங்க 12th ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்து போயினா இந்த 12th ஓவர் அங்கதான் மேட்ச் முடிஞ்சிச்சு. The Roston Chase was batting very well. அங்க of course ஷாய் no hope தான். நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன்றான் நீ. ஷாய் no hope. அவன் வந்து போஸ்ட் மேட்ச்ல வந்து அவன் ஏதோ சொல்றான், he is blaming the end batsman, we could have got more runs end. ஐயோ நீ அடிக்கலையா ஓப்பனிங்ல, நீ என்னையா பண்ணிந்த ஓப்பனிங்ல ஷாய் பேட்டிங் 32 of 33 பால் சொல்லிட்டு டேய் நீ என்ன பண்ணிந்த ஷாய் no hope. நீ தடவிட்டு எண்ட்ல ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான் மாதிரிவன். No, and we could have got some more runs. தடவிட்டாரு சீக்காடா இன்னைக்கு நிஜமாவே ஷாய் no hope சொதப்பிட்டாரு. இவ சொதப்பிட்டு நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கல. No, towards the end I think I thought we missed it by another 15 runs. ஐயோ நீ அடிக்கலடா, ஒன்னால தான் 15 runs போச்சு. ஷாய் no hope. இவன் ஆடினா அந்த பும்ரா ஓவர் பத்தி பேசியிருந்தேங்க சிக்கா. ஐ மீன் தட் ஓவர் நீங்க சொன்ன மாதிரி that was probably another biggest match turning event. ஹெட்மயரோட விக்கெட் விழலனா மேபி நீங்க சொன்ன மாதிரி 210 220 அடிச்சிருக்கலாம் வெஸ்ட் இண்டீஸ். ஹெட்மயர் விக்கெட் எடுக்கலன்னு வச்சுக்கோ, அந்த பூம்ரா விக்கெட் எடுக்கலன்னு வச்சுக்கோ, அவன் 220 250 அடிச்சிருக்கலாம். 250 அடிச்சிருந்தா சைக்கலாஜிக்கல் பிரஷர். You have to understand that. The moment you cross 200 it's a psychological pressure. 195 உண்மையை சொல்லட்டுமா நீ, அவன் டியூ கீவ்னா வேற சொல்லிட்டான் முன்னாடியே. கடைசியில பார்த்தா டியூ தான் வந்தது.
195 இந்த மாதிரி பேட்டிங் ரேட்ல இந்த மாதிரி ஒன்றரை போலிங் சைடு வச்சு அடிக்கடி நடிச்சு வந்து என்ன போலிங் வெஸ்ட் இண்டீஸ் நான் சொன்னா நீ கேட்கல நேற்று நினைப்பா சத்தம் போட்டுத 190 you don't know world cup pressure India's never chased only 173 you made it sound like it was a one-sided affair, Chika. It was not. It was anything but a one-sided affair, Chika. I'm not making it look like one-sided affair. Ultimately, Sanju Samson made it look like one-sided affair because exactly that's what my point. நான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி மேட்ச் கிடையாது. இதுதான் பிகெஸ்ட் மேட்ச் இந்தியாவுக்கு. இப்போ புரியுதா? நீங்க வந்து I never said West Indies is going to win. Let's be very honest. None of those words. 190 was difficult to chase. It will be difficult. It was difficult, Chika. If you take Sanju Samson not exactly. Not exactly. Chika, come on, Chika. This is not an easy chase by any means, Chika. I can't believe you're saying. I'm not saying this is not an easy chase. Sanju made it very easy because it was brilliant batting. I accepted it, but then you have to understand, Indian batting depth is so good. One fellow's bound to come out a brilliant knock like this with a batting lineup. நம்மள மாதிரி ஒரு strength in batting lineup. எவனாவது அடிக்க போறானா நீ? Abhishek இல்லனா Sanju இல்லனா see the biggest point is Sanju opening ஒரு tactically brilliant move னா இந்த ஆஃப் ஸ்பின்னர் கான்செப்ட நெகேட் பண்ணிட்டாங்க டோட்டலா. டூ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓப்பனிங் ஆஃப் ஸ்பின்னர் வந்தாங்க. ஒரு 3 மேட்ச் வந்தாங்க. இப்போ ஆஃப் ஸ்பின்னர் வரல. I still believe they made an error there, Chika. நீங்க டாக்டிக்கலா நீங்க இந்த பர்టిక్యులர் மேட்ச் பாத்தீங்கன்னா நிறைய கேப்டன்சி எரர்ஸ் இருந்துச்சு. போத் சைட்ஸ்ல இந்த சூரியகுமார் யாதவ் கூட ஒரு நடுவுல வந்து அந்த 2 விக்கெட் எடுக்கும் போது பும்ரா அந்த 2 விக்கெட் அந்த ஓவர் வந்து எடுத்துட்டாரு. ஐ தாட் இமீடியட்டா நெக்ஸ்ட் ஓவரே வருண் சக்கரவர்த்திக்கு கொடுத்திருக்கணும்னு திருப்பி அக்சர் பட்டேலுக்கு போயிட்டாரு அவர். ஐ தாட் இமீடியட்டா வருண் சக்கரவர்த்திக்கு கொடுத்ததுனா 2 எண்ட்ல இருந்து மேபி இட் குட் ஹவ் கிரியேட்டட் பிரஷர். டாக்கிங் அபவுட் வருண் சக்கரவர்த்தி, Chika, last few games people are going after him. He picks his wickets. அது எல்லா மேட்ச் திருப்பி I think 20th match in a row or 21st in a match in a row where he's not gone wicketless. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீக்ல இருக்காரு அவரு. பட் லாஸ்ட் ஒரு few games he's going for runs. டார்கெட் பண்றாங்க வருண் சக்கரவர்த்தியை டெஃபினட்டா. But Ani, you have to understand, in the match எல்லாமே 10 runs no போயிருக்காங்க. It's not only Varun Chakravarti, except the South Africa match which he had a bad game. This match everybody's got hit. Both sides, everybody's got hit. So I won't blame her. The wicket is such a batting wicket. But as you said rightly, they know how to handle Varun Chakravarti. They know how to handle Varun Chakravarti. Except for thanks to Shine Hope. அவர் வந்து நல்ல வேளை வந்து அவுட் ஆனாரு. ஷாயின் ஹோப் அவனால இந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வந்து 215 அடிக்காத காரணமே ஷாயின் ஹோப். இஃப் தட் அதே அவங்க ஆக்சுவலி ஒரு ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்ணிருக்கலாம், they could have gone up to 210, 215. ஈஸியா 15-20 ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். அதுல நீ சொன்ன மாதிரி பும்ராவோட ஒரு ஓவர், ஹர்ஷ்தீப்போட ஒரு ஓவர். பட் அனி தட் கெட்ஸ் காம்பன்சேட்டட் ஃபார் 24 runs given by ஹர்ஷ்தீப் ஆல்சோ. நோ, சோ அதை நீ பார்க்க கூடாது. ஓவரால் அக்செப்ட் பண்ணி கட்சி நல்லா போட்டா அத நீங்க பார்க்க கூடாதுன்றீங்க. 19th ஓவர் ஒரு அக்செப்ட் பண்ணி நல்லா போட்டாங்க. கடைசியில அக்செப்ட் பண்ணி லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டான் அவன் வேற. அக்சர் பட்டேல் வந்து செம ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிட்டாரு சூரியகுமார் யாதவ். அவர் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஹிட்மேர் வரதுக்கு முன்னாடியோ இல்லாட்டி ரத்தஃபோர்ட் வரதுக்கு முன்னாடியோ அக்சர் பட்டேலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூ பால்லே ஒரு 2 ஓவர் தள்ளிட்டாரு அவரு. அதுக்கப்புறம் he was just able to finish. Even he in the end that last over that he got hit, ஷர்ஃபேன் ரத்தஃபோர்டுக்கு வேஸ்டா ஒரு 6 போச்சுன்னு நினைச்சேன். அப்பவே வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு வந்தா மேபி ரோமான் பவல் அப்பவே எடுத்திருக்கலாம். ஏன்னா ரோமான் பவல் வந்து ரொம்ப கேஸ் அகைன்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி. அது ஓகே, ரோமான் பவல் செம கேஸ். பட் அவங்களும் என்ன கச்சாமதான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிளானிங்கே இல்லாம ஒரு சைடுல எல்லாம் ஆடினாங்களே தவிர்த்து. பட் அப்கோர்ஸ் நம்ம 2 சைடு ஃபீல்டிங் பார்த்தோன்னா பழம் நீ அப்பா இது மாதிரி ஈஸி ரன் அவுட் ஒண்ணு. அபிஷேக் சர்மா ஞான பழம் நீ அப்பா, அவங்களுக்கு ஞானப்பழம். இவங்க தமிழ் ஒருத்தர் வந்து ஞானப்பழம், ஒருத்தர் தமிழ் ஞானப்பழம். இந்த மாதிரி தான் 2 பேர் சைடு ஃபீல்டிங். பட் ஆனா ஹெட்மயரோட விக்கெட் வாஸ் அ வெரி 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 க்ரூஷியல் விக்கெட். Indian fielding was not up to the mark at all today. Not what President poor feel பண்ணாரு. 2 கேட்ச் வேற விட்டாரு. என்ன பண்ண முடியும்? பேட் லக் பறிச்சு அடிக்கணும்னா உனக்கு போராத காலம் வந்தா என்ன வேணா ஆகும். அதுதான் ப்ராப்ளம். அபிஷேக் சர்மா நடந்துட்டு அவன் என்ன பண்ண முடியும்? விட்டுரு வரணுடே அபிஷேக், நீ வெயிட் பண்ணு. பட் ஒன் திங் ஐ லைக் அபவுட் சஞ்சு சாம்சன், நான் வந்து 50 மேட்சஸ் தான் ஆடி இருக்கேன். பட் 100 மேட்ச் மேல சிட்டிங் பிஹைண்ட் டகவுட் லோகன் பார்த்திருக்கேன் அப்படின்னு நான், which is a very great experience for him. In all fairness, his experience of watching the match is also helped him a lot. And one thing is the team man, you have to get hats off to Gautam Gambhir and team management having faith in him. சுத்தி அவன்கிட்ட வந்திருந்தாங்க. இதே பை எனி சான்ஸ் நடுவில் ரிங்கு சிங் ஏதாவது நடுவு மேட்ச் அடிச்சுதான் ரங்கு சஞ்சு சாமி இல்லாம நாடு இருக்க மாட்டானே. ரிங்கு ஃபெயில் ஆகணும்,
சஞ்சு ஃபெயில் ஆயிருந்தா சரி ஒரு 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆடணும். அதுக்கப்புறம் சஞ்சு ஒரு பிளைண்ட் 20 அடிச்சிட்டான். அங்கதான் சஞ்சு again came back, got back a chance again. See, even in the World Cup, he came into the 11, got dropped from the 11, again came into the 11, and then ultimately is established. இப்போ இனிமே சஞ்சு அசைக்க முடியாது. நம்பர் 2 ஸ்லாட், நம்பர் 1 ஸ்லாட் அசைக்க முடியாது அவன். அந்த மாதிரி ஆடணும். ஏன்னா இந்த மாதிரி நாக் வந்து you have to understand your viewers. As an opening batsman நான் சொல்றேன், while you're chasing a huge total like 195, it's not easy, dear viewers, because entire responsibility rests on the openers. Entire responsibility. அதை அவன் காமா ஹேண்டில் பண்ணான் தெரியுமா சஞ்சு. That is the greatness of this knock, Sanju. I'm talking about, I'm repeating the word calmness. ஒரு ஃபிளட்டடே இல்லாம ஆனான்டா அவன். ஃபர்ஸ்ட் ஓவர்ல அகில் ஹுசைன் விட்டா தட்டா கட் 4, ஒரு ஸ்வீப் அடிச்சா நேரா 6. So அந்த ஓவர்ல he set the tone for India. If you look at it, over number 1 he set the tone for India, which is very important. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் சீகா, he's sitting alongside the table of Virat Kohli. ஏன்னா விராட் கோலி மட்டும் தான் இந்த மாதிரி ரன் சேஸ் பண்ணிருக்காரு இந்தியாக்கு. அது இட் இஸ் ஃபேக்ட்ஸ். தீஸ் ஆர் நாட் சும்மா விராட் கோலி பத்தி சொல்றேன். எவ்ரிபடி நோஸ் தட். ஏன்னா அந்த இந்தியா 150+ சேஸ் பண்ண 3 தடவையும் விராட் கோலி மட்டும் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா சேஸ் பண்ணி கொடுத்தாரு. Now there is another boy out there who can sit there and say, hey, I have also done this, I have also done single handed chase. I can also do it. I can also do it. Yeah, I can also do it, and that do coming. There are so many players I know, Chika, in the current Indian team. நீங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன்ல Chika, this is one thing I'm noticing and I really want to ask you. பெரிய மேட்ச்னு வரச்சே சூரியகுமார் யாதவ் அடிக்க மாட்டாரு Chika. என்னமோ எனக்கு தெரியல, ஏன்னு தெரியல. அது ஒரு பிக் மூமெண்ட்ஸ்ல அவர் வந்து ஒரு லாஸ்ட் வேர்ல்ட் கப்பும் நம்ம பார்த்தோம், இந்த வேர்ல்ட் கப்பும் நம்ம பார்க்கறோம். ஒரு கிரன்ச், ஓகே, திஸ் இஸ் இட். It was actually as much as his moment also. Like he could have somehow, I just feel he doesn't grab these opportunities. It's tough to do it, but கொஞ்சம் உனக்கு என்ன ஒண்ணா இது வந்து little bit of சூர்யாக்கு வந்து probably is more focusing on his captaincy. அதனால he is also forgetting the whole thing about the batting. I mean, நீ சொன்ன மாதிரி the great opportunity would have been a great opportunity. Captain's knock, winning in Calcutta. You know, winning in Calcutta is a huge thing, dear viewers. Let me put it this way. Playing a winning knock in Calcutta means something very, very huge. அது புரிஞ்சுக்கோங்க. as a player நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த knock லைஃப்ல எவனும் மறக்க மாட்டான். No Indian will ever forget this knock in life. No Indian will ever forget knock in life. But what I liked about Sanju is how much time does he have to play shots. அது சொல்லிட்டு ஏன் தெரியுமா சொல்றான், நீ ஒரு யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்களோ இந்த ஷோ பார்த்துருந்தீங்களோ இதுல கத்துக்கணும் எவ்வளவு டைம் இருக்கு, எங்க ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ். ஸ்கொயர் கட்ல இருந்து லாங்கா வரைக்கும் பேக் ஃபுட்ல அடிக்கிறான் அவன். ஸ்கொயர் கட்ல இருந்து லாங்கா புல்லு ஸ்கொயர் எல்லா ஷாட் ஆடுறான் பேக் ஃபுட்ல. எப்படி ஆடுறான்னு தெரியல. பாருங்க என்ன மாதிரி லெவல் ஆடிட்டு இருக்கான் பாரு அவன். சரி, நீங்க பாருங்கன்னா நீ இந்த ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் பார்த்தனா ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் 360 டிகிரி ஷாட்ஸ். அவன் பாரு பர்னிட்டு அக்ராஸ் லைன் ஆடல பாரு அவன். ஒரு ஷாட் கூட அக்ராஸ் லைன் ஆடல. அவன் அடிச்ச ஷாட்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஷாட்ஸ் ஆஃப் சைட்ல. அப்படின்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பால சைட் பண்றான்னு அர்த்தம், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பால பிளேஸ் பண்றான்னு அர்த்தம். என்ன பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷாட்ஸ் பாருங்க டியர் வியூவர்ஸ். பறக்குது பால் அப்படின்றான், பால் சர்ன்னு போகுது கவர்ஸ்ல அப்படின்றான், மிட் ஆஃப்ல சர்ன்னு போகுது, ஸ்ட்ரைட்ல இப்படின்றான் போகுது பால். ஒரு ஷாட் அடிச்சான் ஷமாஜ் ஜோசப், ஸ்ட்ரைட்ல அடிச்சான் பாத்தியா, ஷமாஜ் கை விட்டான், அப்புறம் கை எடுத்துட்டான், வேணாம் விட்டான். ஆனா ஷமாஜ் ஜோசப் மாதிரி ஒரு போலர்லாம் தப்புன்னு வந்து ஏத்து டக்கு 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 டக்குன்னு அடி, தப்பு அடி, டக்கு டக்குன்னு அடி. ஒரு கிடையாது. என்ன சீக்கா எவ்வளவு 6 பால்ல 3 யார்கள் போறான்டா, மீதி 3 பால் அடிக்க விட்டுறானே. அது யார் பாக்குறது? சீக்கா இது லாஸ்ட் இல்ல, ஷாய் ஹோப் செம்ம காமெடி பண்றாரு அவரு. மட்டமா கேப்டன்சி பண்ணான் அவன். தயவு செய்து லாஸ்ட்ல வந்து இல்ல, உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன் சீக்கா, ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அவங்க. ஹர்திக் பாண்டியாவும் சஞ்சு சாம்சனும் பேட்டிங் ஆடின்னு இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டம்ப் லைன் யாக்கர்ஸ் மட்டும் தான் போட்டிருந்தாங்க, வைட் யாக்கர்ஸ் கொடுக்கல. அவங்க கொடுத்த பவுண்டரி எல்லாமே ஆஃப் த பேட் டவுன் த லெக் பவுண்டரி. ஃபைனலா அவன் அந்த மூவ் எடுத்துட்டு வந்தான், அந்த ஸ்வீப்பர் கவர் உள்ள எடுத்துட்டு வந்தான், நவுந்து போய் அடிக்க பார்த்தா ஹர்திக் பாண்டியா அவுட் ஆனா. சிவம் டூபேக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணிருக்கணும். சிவம் டூபேக்கு பாயிண்ட பின்னாடி வச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்லே. ஏன்னா சிவம் டூபே டசன்ட் மூவ் ஹிஸ் ஃபீட். நீங்க அவருக்கு வைட் யாக்கர் போட்டீங்கன்னா அவர் வெறும் பால தட்ட தான் போறாரு. சிவம் டூபேக்கு போய் பாயிண்ட் உள்ள வச்சுன்னு, ஹர்திக் பாண்டியாக்கு பாயிண்ட வெளில வச்சுன்னு, சஞ்சு சாம்சனுக்கு பாயிண்ட வெளில வச்சுன்னு 2 overs வேஸ்ட் பண்ணாரு ஷாய் ஹோப். நீங்க மேட்ச் அந்த சைட் டைம்ல பாத்தீங்கன்னா 3 boundaries டவுன் த லெக் சைட் சும்மா பேட்ல பட்டு போச்சு.
வேஸ்டா கொடுத்தாங்க. சாய் லெவல் ஆடுறதே வேஸ்ட். வெஸ்ட் இண்டீஸ் வேஸ்ட் பண்ணாங்க சாயோப கேப்டனா போட்டது, அதான் பிகெஸ்ட். ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் And not finishing even one of the spinners of 4 overs. அதான் புரியவே criminal இல்ல. waste. அதான் புரியவே இல்லை. அகில் ஹுசைன் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான். ஒரு ராஸ்டர் சேஸ் நல்லா போலிங் போட்டிருந்தான், அவனை விட்டாங்க. அவனெல்லாம் விட்டுட்டு ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு போய் போலிங் கொடுக்குறீங்களா டேய், என்னடா இது? அந்த ஃபோர்டு ஒருத்தன் தான் டீசெண்டா போலிங் போட்டான், ஜேசன் ரோல்ல கொஞ்சம் டீசெண்டா போலிங் போட்டான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஷாய் ஹோப் 11 ஆடுறதே வேஸ்ட். அவன் நான் பிளேயிங் கேப்டனா உள்ள உட்காந்துருக்கணும், உள்ள உட்காந்து டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கணும். பசாம என்ன கேட்டா அவன் யாரு கேப்டன் சொன்னா? அவன் 11லயே ஆடக்கூடாது. என்னடா ஜெயிக்கிறான் வந்து, இந்த தேய்க்கிறதுக்கு வேற வேணா வந்து ஆள்ல தேய்க்கலாமேடா. அதுக்கு ரொம்ப ரிஷப்பட்டு ஓப்பன் வந்து பாருங்க, நம்ம ஓப்பனிங் வரலாமேடா. மேட்ச் வந்து தேய்ச்சிக்கிறான்டா அவன், காஜி வச்சுக்கிறான். கட்சியில ஸ்பீச் towards the end we didn't get going at all. He's trying to blame Powell and Holder. Day நீ சொதப்பிட்டடா, உன்னை ஒத்துக்கோடா. I didn't know how to get back at all. I didn't get going. சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை சொல்ல. நானும் சொல்லுவான்னு பார்த்தா சொல்லவே மாட்டான். He was only blaming the towards the end we didn't get going, we could have got another 15 runs more. That day உன்னை கேப்டனா போட்டாங்க தெரியுமா, அதான் biggest mistake. சரி, anyway, what a victory. Sanju Samson, hats off man. What a knock. Probably one of the greatest chases The ever. problem is this is further to a different level, and you have to understand one thing. Now, what does this knock do to Sanju Samson? Number one, he cemented his place as an opener. Most important, number one. இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருந்தோம்? அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் இவங்கெல்லாம் அடிக்கலாம் ஓப்பனிங் ஏரியால, யாரும் ஆளு கிடையாது நினைச்சிருந்தோம். இப்ப now we've got a good man who can now. One thing, Sanju Samson வந்தனால அந்த ஒரு ஓப்பனிங் ஸ்லாட் is sealed. Number two, how many times have we heard this? இல்லடா நீ அபிஷேக் சர்மா சஞ்சு சீலாலடா வந்து புரிஞ்சுக்கோங்க. செஞ்சுரி அடிக்கும் போது அப்போ சீல்டுன்னு தான் நினைச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் வந்து கில்ல கேப்டன் வைஸ் கேப்டன் போனாங்க. பிஃபோர் கில்ல வந்து வைஸ் கேப்டன்சில இருந்து தூக்கும் போது ஸ்ட்ரைட்டா டிராப் பண்ணும்போது சஞ்சு தான் சீல்டுன்னு நினைச்சோம். இது இந்த பொசிஷன் வந்து பயங்கரமா சீசாயா இருக்கு சீக்கா. இப்ப பாருங்க, அபிஷேக் சர்மா if he doesn't perform the way his current form is going, அவனை பத்தி பேச ஆரம்பிப்போம். இப்ப நெக்ஸ்ட் அபிஷேக் சர்மா டிராப் பண்ணுமா? நாம யார் அபிஷேக் சர்மா பத்தி பேசறாங்க? அபிஷேக் சர்மா பத்தி யார் பேச மாட்டாங்க. அனி இப்பதான் சஞ்சு மட்டும் சொல்லிடுறேன் சீக்கா, நீங்க நினைக்கிறீங்க சீக்கா என்ன டேலண்ட் வெளில வெயிட் பண்ணி. அன்பார்ச்சுனேட்லி இல்ல சீக்கா, as good as Abhishek Sharma is, and as good as Ishan Kishan has been, and as good as Sanju Samson is, there is one guy like Yashasvi Jaiswal, there are guys like Shubman Gill who are very good. Rituraj Gaikwad, these guys are as good. காமிச்சிருக்காங்க அவங்களும். Unfortunately அவங்களுக்கு சூரியவன்ஷி next. So இவ்ளோ காம்படிஷன் இருக்கும்போது இல்ல, நான் ஜஸ்ட் சொல்றேன், நீங்களே சொல்லிருக்கீங்களே இவ்ளோ காம்படிஷன் இருக்கும்போது நீங்க ஒரு சீரிஸ் அடிக்கலன்னா காலி, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. பட் அங்கதான் சஞ்சுக்கு பாத்தியா எவ்வளவு காட் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு பாரு. சுத்தி சஞ்சு தான் வந்தாங்க பாரு, எல்லாரும் சுத்தி அவன்ட்டு தான் வந்தது பாரு. சுத்தி சஞ்சு தான். சுத்தி வந்தீக ரன்னு வந்தீக சஞ்சு வந்தீக அடிச்சாரே. படையப்பா பாட்டு பாத்திருக்க? சுத்தி வந்தீங்க அந்த பாட்டு அந்த பாட்டு நல்லா இருந்தது. நீங்க எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, வேணாம் உங்களுக்கு. சுத்தி வந்தீங்க அடிச்சாரு 97 நாட் அவுட் அடிச்சாரு. ப்ளீஸ் no but yeah anyway moving on. India going back to the அவனுக்கு எவ்வளவு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் பா செமிஃபைனல்ஸ் போச்சு அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் கார்டிங் கோ டு ஃபைனல். now will be very confident சீக்கா. ஏனா இந்த மாதிரி ஒரு கேஸ் அப்புறம் brimming with confidence. இங்கிலாந்து டக்கு இருக்கு இங்கிலாந்து. ஐயோ வந்துட்டாங்களா இந்தியான்னு. சோ 5th அன்னைக்கு செமிஃபைனல் இருக்கு. அங்க பாம்பேல வேற ஹோம் கிரவுண்ட் வேற, சூரியகுமார் யாதவ்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஹோம் கிரவுண்ட். ஐ மீன் ஒரு அடாப்டட் ஹோம் கிரவுண்ட் ஃபார் பாண்டியா, அடாப்டட் ஹோம் கிரவுண்ட் ஃபார் திலக் வர்மாக்கு. செமையா இருக்கும் அந்த மேட்ச். But in all fairness, we'll talk about that match that time. But in all fairness, I think this is one of the greatest knocks I've seen in T20 cricket. Greatest chases I've seen in cricket. Sheer class. It's sheer class, sheer sense of timing, sheer sense of playing late. Whoever plays late, dear viewers, that means he's a great player. யாருக்கு லேட்டா ஆடுறானோ பேட் ஸ்விங் லேட்டா இருக்கும், will always be a great player. அங்கதான் சஞ்சு stands out today. Yeah, with that
Guys, would like to end the show with that. Chika is now become a Sanju Samson fan after this. But I was not against Sanju Samson, Ani. I was only talking practically. Even for the T20 World Cup, when he was picked, I wanted Sanju to be in the team in the T20 World Cup. புரிஞ்சுக்கோ அது. I am not against anybody. I talk practically. That's all. I'm saying luck was also come down on. இதே ரிங்கு சிங் நடு 4 ஒரு எங்க 50 லட்சம் தானா சஞ்சு பிளேஸ் இருக்குமா லெவன்ல probably அதான் not. I சொல்ல don't வரேன். know. But yeah, but I'm that's just how saying. life is. The heavens have worked for him, da. I've been telling for the last two shows. Heavens are working for you, Sanju Udada. Heavens are working for you, Sanju Udada. But that's what he said for himself. The Almighty helped me. That's சொல்றான். Ultimately, the Almighty helped him. அதனால ஒரு பையன் வந்து ஒரு 10 வருஷமா இன் அண்ட் அவுட்டா இருந்திருக்கான் டீம்ல. ஃபைனலா அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ கிடைச்சிருக்கு. அதுதான் நான் But சொல்லுவேன். யோசிச்சு பாரு அனி. இப்ப election in Kerala பாரு. Election among the Malayalis, the entire world பாரு. பா. Entire Malayalis living across the globe. Elation பாரு நீனு. Elation of every Indian will be amazing, Chika. Forget Ani, only no, them. not that. It will create more cricketers from Kerala. It will create more Sanju Samsons. You wait and watch. It's going to create more Sanju Samson in Kerala, which is a fantastic sign. ஒரு ஸ்பார்க் தானே needed ஒரு ஸ்டேட்ல. சேட்டா சந்து மாதிரி ஆடுனா சேட்டா எந்த சேட்டா ஆடி எந்த ஆடி சஞ்சு இந்த மாதிரி நானும் ஆடணும் அப்படின்னு ஃபியூச்சர் ஒரு சஞ்சு சாம்சன்ஸ் will come. No, he is just 100%. what you call 100%. He is just inspired that small state, which is very important. Talking about small state inspirations. I thought I'll end the show, but how complete மறந்துட்டேன். What a victory, Jammu and Kashmir. ரஞ்சி டிராஃபியை வின் பண்ணிருக்காங்க சீக்கா. This is a statement. This is not just a win for Jammu and Kashmir. It is a massive win for BCCI also. நம்ம எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்டேட்ஸோட லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நீங்க ரஞ்சி டிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா these teams that have come up, Chika, என்ன கிரிக்கெட் ஆடுறாங்க. பாரஸ் டோக்ரா கலக்கிட்ட கேப்டன் பண்ணி வெளில இருந்து ஒரு கெஸ்ட் பிளேயரா கூப்பிட்டு கேப்டன் பண்ணி அந்த டீமை வந்து ஃபைனல்ஸ்க்கு எடுத்துட்டு போய் வின் பண்ணி கர்நாடகா ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் கர்நாடகா சைடோட வின் பண்றது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் hats off. Unfortunately, T20 World Cupனால எல்லாரும் forget பண்ணிட்டாங்க. ஒரு JNK வந்து ரஞ்சி டிராஃபி வின் பண்றது பெரிய விஷயம். பெரிய விஷயம். யோசிச்சு பாரு சீக்கா, யோசிச்சு பாருங்களேன். அங்க எவ்வளவு ஜியோ பாலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருந்திருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. உங்களுக்கு அந்த பர்வேஸ் ரசோல் ஞாபகம் இருந்தா, he was my teammate in SRH. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபர்ஸ்ட் அவர் தான் ஆடினாரு. Some of the stories that he used to tell, how they played cricket and how cricket now only was developing. ஏன்னா very recently only இப்போ கிரிக்கெட் வந்து நல்லா அங்க வந்து பிக்கப் ஆகி டெவலப் ஆகி வந்திருக்கு. அண்ட் டு வின் அ ரஞ்சி டிராஃபி வேற லெவல் அனி. ஹிமாலயன் டாஸ்க். There have been many legends and many state teams that have tried for a long time, not even being able to do it. Jammu and Kashmir. சின்ன பசங்க வச்சு பண்ணிருக்காங்கடா. அன்னோன் யங்ஸ்டர்ஸ் வச்சு பண்ணிருக்காங்கடா, which is amazing. அது ஃபுல் ஸ்ட்ரெங்த். நீ சொல்ற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெங்த் கர்நாடகா டீம் அவங்க அடிச்சிருக்காங்க போட்டு. அது 584 பொழந்துட்டாங்க போட்டு கர்நாடகா. ஆமா, உங்க கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராவல் பாவம் ஃபைனல்ஸ்ல ஹெல்ப் பண்ண முடியல கர்நாடகா. அது வரைக்கும் செம்மையா இருந்தாரு. பட் எனிவே guys, before you go, don't forget to check out Campa, don't forget to check out TVS Emerald, don't forget to check out Holy Sana. Click the link in the description below. Subscribe to our channel Chiki Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers guys.